ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் ஈட்டர் மான்வாவோட எபிசோடு 22 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த தாக்குதலும் ஆரம்பிக்க இந்த இடத்துல ஒரே சாண்டால அவங்க ரெண்டு பேரும் அப்சர்வ் ஆகுறாங்க. நம்ம யங்ஜனுக்கு அங்கே என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு சைடு நம்ம கிம்மியும் காப்பாற்றணும், இன்னொரு சைடு இவன் வேற தாக்கின இருக்கான். அதனால ஒரு அட்டாக்லேருந்து அவன் தப்பிக்கிறான். ஆனா அப்படி தப்பிக்கும் போதெல்லாம் கரெக்டா அவன் முதுகுல ஒரு கோடை கீச்சு தான் போறானே. நம்ம யங்ஜுன்னு ஒரு வாட்டியும் அங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். தப்பிக்கும் போது லைட்டா அந்த வேம்பயர் அவன் தாக்கிடுவான். திரும்ப அவன் சொல்றான், என்ன யோசனை இருக்க, இந்த மாதிரி சும்மா எனக்கு குத்துனா அதனால எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்ப பாரு, உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டின்னு இருக்கேன். திரும்ப அவன் முதுகுலயே தாக்கின்னு இருக்கான். இதுல நம்ம யங்ஜுனுக்கு நிறையவே காயம் ஏற்படுது. ஏய், ரொம்ப அசிங்கமான விஷயம் தெரியுமா? ஏன்னா நீலாம் ஒரு ஸ்வாட் செயின்டோட கேண்டிடேட்டா இருக்க. அதுக்கும் மேல உன்னையே உன்னால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியல. அடே இரு, நானே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீ என்னை தாக்கும் போதெல்லாம் முதுகுல தான் நீ தாக்கிங்கன்னே இருக்க. அதனால முதுகுல காயத்தை தரதை விட என்னோட நெஞ்சில நேருக்கு நேரு தாக்கு. இந்தா இப்போ தாக்கு. இவன் உண்மையிலேயே ஒரு முட்டாளுன்னு நினைக்கிறேன். இவனை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. இவனை போய் என்ன மாதிரி ஒரு வேம்பயரா மாத்தணும்னு வேற நான் சொல்லியிருக்கேன். ஆமா, உண்மையிலேயே நான் உன்னை தாக்கணுமா? ஆமா, இந்த மாதிரி நீ தாக்கலாம். சரி, இதுக்கு மேலேயே உன்னை அப்படியே விட்டா அது என்னோட தப்பு தான். நீ ரொம்ப அன்லக்கியானவன் நினைக்கிறேன். ஏன்னா நீ எனக்கு ஒரு ஆப்பனண்டா அமைஞ்சிட்ட. கேக்குறேன் நம்ம யங்ஜுனும் சொல்றான், போதும், நீ எப்பயாச்சும் ஸ்பீட் ஆஃப் லைட்டை வெட்டி இருக்கியா? ஆமா, நீ என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்க. இந்த மாதிரி நான் இன்னமும் கடுப்பாகிறேன் இதனால. ஏன்னா என் முன்னாடி ஒன்னும் இந்த மாதிரி விஷயங்களை நீ சொல்லாத. அதனால இறந்து போ. அவன் தாக்க வரான். ஆனா நம்ம யங்ஜுன் மேல ஒரு பயங்கரமான ஒளி வருது. அந்த பண்ண அட்டாக்ல இருந்து அசால்ட்டா நம்ம யங்ஜுனால தப்பிக்க முடியுது. அங்க தப்பிக்கிறது ஒண்டி இல்லாம அவனோட வேகம் அது பல மடங்கு ரொம்ப அதிகமாயிது. அந்த வேம்பயரோட ஒரு கையை அவன் வெட்டி போடுறான். கை ஒண்டி இல்லாம அவனோட ஒட்டுமொத்த உடம்பிய அப்படியே வெட்டி தள்ள ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்லயே அங்க வெற்ற சவுண்ட் ஒண்டி தான் கேக்குது. நம்ம யங்ஜுன் பண்ண வேலையில அவன் கீழே கிடக்குறான். நம்ம யங்ஜுன் அங்க மேல இருக்கிறான். இது வரைக்கும் என்னோட டிவைன் பவரை இந்த ஸ்வாடுல நான் செலுத்தவே இல்லை. அதனால தான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல கொல்ல முடியல. நான் இன்னமும் இது பத்தல போல உன்னை கொல்றதுக்கு. நான் ஏதோ ஒண்ணு, நான் மத்தவங்களையும் கொல்லணும் இல்லையா? அதனால உன்னோட கதையை முடிக்க வேண்டியதுக்கான டைம் இது. நீ யாரா? நீ உண்மையிலேயே சீட்டிங் பண்ணிருக்க. அதெல்லாம் சரியில்ல. என்னப்பா, இதுக்கு முன்னாடி ஏதோ என்ன கொன்றுவேன் வெட்டிடுவேன் அப்படிலாம் ஏதோ சொன்னேன். ஆனா இப்ப பார்த்தா இப்படிலாம் இருக்க. ஏன்னா நீ ஸ்பீட் ஆஃப் லைட்டையே வெட்ட வந்த. ஆனா கடைசியில நீ தான் வெட்டு வாங்கி இங்க பத்தன இருக்க. அடே உன்ன இப்படின்னு அவன் சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ள அவனோட உடம்புல இருந்து அவன் முகம் வரைக்கும் அவனோட டிவைன் பவரை வச்சு வெட்டி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். உண்மையை சொன்னா இந்த மாதிரி வெட்டி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்பா. முதல் விஷயம், எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. என்னோட மெட்டபாலிசம் தான் எனக்கு கை குத்துதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், நான் எந்த போயிருப்பேன். இவன் யோசிக்கிறான். இந்த சைடு யுன்ஹா கிட்ட பொண்ணு வேம்பயரும் அந்த ஸ்மோக்கை பரப்ப ஆரம்பிக்குது. அந்த இடம் முழுக்க பரவுறனால என்னதான் இவங்க டிவைன் பவரையே பயன்படுத்தினாலும் அது எல்லாமே டிசப்பியர் ஆயிடுது. இந்த முகத்தை தான் நான் பார்க்க ஆசைப்பட்டேன். இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது ஹோலி நைட். நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன், இந்த மாதிரி டைம்ல உன்னால என்ன பண்ண முடியும்னு. அங்க அந்த மாஸ்டரும் நம்ம யுன்ஹாவை அப்படியே போட்டு தள்ளான்னு வருமா. அந்த இடத்துல நிறையவே ஸ்வாட் அந்த மாஸ்டரை அப்படியே குத்தி கிழிக்குது. அது பண்ணதும் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அந்த போர்ட்டல் வழியா ஆளு பறந்து வரான். ஆமா, இவன் யாரு புதுசா? அங்க இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. ஏன்னா நம்ம லீய சுத்தி நிறையவே வெப்பன்ஸ் எல்லாம் பறக்குது. ஆமா, என்னோட ஸ்குவாட் மெம்பர் கிம், அவன் எங்க போனா, எங்க இருக்கான் அவன் அப்படின்னு அவன் கேக்குறான். ஆனா அங்க வேம்பயர் பொண்ணுக்கு இன்னமும் தெரியல. ஆமா, இவனுக்கு என்ன வேணும், யாருதான் இவன்? நம்ம லீக்கு போக போக இன்னமும் கடுப்பாவுது. ஆமா, நான் எங்கன்னு கேட்டேன். என்னோட ஸ்குவாட் மெம்பர் அவன் எங்க இருக்கான் இப்போ? அங்க வேம்பயர் பொண்ணும் சொல்றா, இவனுக்கு பாவம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அநியாயமா என்னோட டீம்மேட்டை பத்தி இவன் யோசிக்கிறான். இன்னமும் சுச்சுவேஷன் எப்படி போயின்னு இருக்குன்னே தெரியல. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் இறக்க போறாங்க. இவங்கள பத்தி கவலைப்படாம ஆல்ரெடி இறந்து போன ஒருத்தனுக்காக எதுக்கு இவன் கவலை பண்ணும் அப்படின்னு இவன் சொல்றான். சைட்ல நம்ம ஹீரோ பாக்குறான். ஏகப்பட்ட மாஸ்டரும் அந்த சோல்ஜர்ஸை அழிக்கலான்னு வருமா. நம்ம லீ அவன் கிட்ட இருக்கிற பொருளை வச்செல்லாம் தாக்குறான். சைட்ல யுன்ஹாவும் ஹெல்ப் பண்றான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல நிறையவே மாஸ்டர் சண்டை போட்டு இருக்கும்ல. இதுல இருக்க ஒரு மாஸ்டர் அதுங்களையே தாக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் அவிக்கன் ஆகுது. அது வழியா ஃபர்ஸ்ட் ஆர்மரோட இருக்கிற இந்த மாஸ்டர்களை நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியுமா. வச்சுதான் ஆளு எல்லாத்தையுமே அழிக்கிறான். அங்க இதை பாக்குற அந்த வேம்பயர் பொண்ணுக்கும் இப்போதான்
புரியுது. அப்போனா அது நீதானா? இதான் என்னோட ஃபன்னை நாசமாக்குனியா? என்னது ஃபன்னா? அங்க எல்லாருமே உனக்கு ஃபன்னா தெரியுமா? என்னோட ஸ்குவாட் மெம்பரை கூட சைட்ல நம்ம யுன்ஹாக்கும் அடிப்பது அங்க இன்னமும் அவ சிச்சிங்கனே சொல்றான். அப்பா உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா? மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா உன்னால நிறையவே பண்ண முடியும்னு யோசிச்சேன். ஆனா நீ கொஞ்சம் உன்னோட நிலைமைய பார்க்கணும். அந்த இடத்துல இன்னமும் நிறைய மாஸ்டருங்க வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ நீ என்ன பண்ண போற? ஏன்னா இந்த இடத்துல நால ரெண்டே இதை தான் கண்ட்ரோலே பண்ண முடிஞ்சது. இப்போ ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஆர்மர் இங்க வரும்போது உன்னால எதுவுமே பண்ண முடியலையோ? அதே மாதிரி ஹோலி பவரை யூஸ் பண்ணாலும் ஏன் முன்னாடி அது வேலைக்கு ஆகாது. யூஸ் பண்ண சில பல செகண்ட்ஸ்லயே அது நாசமாயிடும். எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்னோட முறை விஷயத்த தலைகீழ மாத்துறதுக்கு. இப்படி இவன் சொல்ல அந்த வேம்பயர் லேடி எதிர்பார்க்காத விதமா பேரோ செம வேகமா அங்க வந்து தாக்குது. பாத்தியா, இததான் நான் சொன்னேனே. பேரோவால எந்த விதமான மேஜிக் ரெசிஸ்டண்டா இருந்தாலும் தாண்டி டார்கெட்டை தாக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆரோ இது. இந்த பயங்கரமான ஆரோ தாக்குன அத்த செகண்டே இந்த வேம்பயர் பொண்ணோட மேஜிக் அது டிஸ்பிளே ஆயிடுது. இதனால நம்ம யுன்ஹாவோட பவரும் அங்க ரிட்டர்ன் ஆகுது. யுன்ஹாவால இப்போ பழையபடி ஹோலி பவரை பயன்படுத்த முடியுது. லீடர், மீதி விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. நான் அவளை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பாக்குறேன். நாங்க யுன்ஹா கத்தி சொல்றான். ஹே லீ, நீ என்ன பண்ணு, நம்ம யங்ஜுன் கூட சேர்ந்து இதை பண்ணு. ஆனா என்கிட்ட அந்த அளவுக்குலாம் ஒன்னும் டைம் இல்ல. நான் கிம்ம காப்பாத்தி ஆகணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணா கண்டிப்பா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவன் செம வேகமா போறான். இந்த சைடு வேம்பயர் பொண்ணுக்கும் தெரியுது ஆரோ ஒன்னும் சாதாரணமான ஆரோவா எனக்கு தெரியல. இது அதே ஆரோ, அந்த ஃபீல் நைட் அந்த ஆரோ தானே இது? இல்ல அதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது இவன் கிட்ட எப்படி இருக்கும்? இந்த சைடு லியோன் வரும்போது அவனோட கிளவுட்ஸோட ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஆரோ போன திசையிலேயே செம வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஆரோவும் பயங்கரமா அவளை தாக்குது. ஆனா அது தாக்குதல்ல அவளோட நெஞ்சு கிட்ட ஒரு ஆர்னமெண்ட் இருக்கும். அது அப்படியே குத்தி கிளியுது. ஒரு வாய்ப்பை வச்சு லியோன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பியரை ஆக்டிவேட் பண்ணி விடுறான். பயங்கரமா தாக்கிறான். ஒரே ரத்த வெள்ளமாயுது அந்த இடமே. உண்மையை சொன்னா நான் இப்போ உண்மையிலேயே சேடா இருக்கேன். இதுக்கும் மேல உன்னால நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அதனால நான் என்னோட புது ரூபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ட்ரூவான ஃபார்மை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வேற வழி இல்ல, நான் இதை இங்க பண்ணிதாகணும்னு நினைக்கிறேன். இவளோட ஃபார்மே அப்படியே வித்தியாசமா மாறுது. ஒரு டீமன் மாதிரி மாறிட்டா. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா. ஆனா நல்ல வேலை ஹீரோனோட உடம்பி ஸ்டீல் ஆக்கிட்டான். இதனால அவளுக்கே அவனுக்கு அடிப்படல. நல்லா நம்ப முடியல. சீப்பான ட்ரிக்ஸ பண்ணி தப்பிக்க பாக்குறியா? முக்கியமா அந்த கேவலமான ஆரோ, இதை வச்சு என்ன முடிக்கலாம் நீ பாக்குற? நான் என்னால இன்னமும் நம்ப முடியல. அந்த பெரிய அட்டாக் பண்ணது நீதானா? இல்ல, இப்போ ஒன்னும் அது முக்கியம் இல்ல. என்னோட ஸ்குவாட் மெம்பர் அவன் வந்து எங்க இருக்கான்? நான் திரும்பவும் கேக்குறேன், மரியாதையா சொல்லு. இல்ல இது முக்கியம் தான். இந்த மாதிரி நான் சொல்றத நீ கேளு. என்னோட நம்பிக்கையை நான் உடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்னோட பிளானையும் நீ உடைச்சிட்ட. சோ நான் யாருன்னு காட்ட தேவையில்லையா? இந்த இடத்துல ஸ்பைடர் வெப் மாதிரி நிறைய விஷயத்த உருவாக்குறா. இதுக்கு இடையில நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். நான் எதிர்பார்க்கல. என்ன இது வெப் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவையும் கவர் பண்ணு. இதுக்காக தான் அவ ஸ்டார்டிங்ல இருந்து வெயிட் பண்ணலா? அவ என்னதான் பண்ண ட்ரை பண்றா எனக்கு சுத்தமா புரியல. அந்த வெப்பும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற அந்த பங்கரு, அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கும் போக ஆரம்பிக்குது. இது போக போக இந்த இடத்துல யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ அவங்களோட உடம்ப அது ஆக்கிரமிக்குது. அவங்களும் தன்னால நிக்கிறாங்க. முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு குண்டனை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. அவங்களோட தாடிக்காரன் கிட்ட அடி வாங்கியிருப்பானே, அவனையும் அந்த வெப் விடாம இழுக்க ஆரம்பிக்குது. யாரை இதை ஆக்கிரமிக்குதோ அவங்க வேம்பயரா மாறுறாங்க. ஹேய், நீ மீட் பண்ணணும்னு சொன்னல பர்சனை, நீ கூடிய சீக்கிரத்துல மீட் பண்ண போற. நான் இப்போ நீ பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் பார்க்க போற. இல்ல நீ வந்து சொல்லாத. நீ பண்றது ஆமா இப்பதான் உனக்கு புரியுதோ? எனக்கு கீழே இருக்கிற ஒருத்தங்களையும் நீ கொன்ன. ஆனா இப்போ இங்க யார் எந்த போனாங்களோ உங்க கூட நீ சண்டை போடுற மாதிரி இருக்கும். இந்த போன ஆளுங்க கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஏன்னா நீயே உன்னோட கையால அவங்கள கொல்ல போற. இந்த சைடு நம்ம எந்த போனோம்னு நினைச்ச அந்த குண்டனும் எழுந்து நிக்கிறான். இப்படி இவ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட வைக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இவள சாதாரணமான ஒரு வில்லி நினைச்சா பயங்கரமான பிளான போட்டு வச்சிருக்கா. சரி பார்க்கலாம். நம்ம ஹீரோ கிட்ட அந்த அளவுக்கு மானா இருக்காது. அடிக்கடி அவன் பயன்படுத்திருக்கான். என்னதான் ஆகும் எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல புரியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.